நான் பாலகோபால பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நம் ஆஞ்சநேயர் குட்டியினுடைய அருளை பெறுவதற்கு நான் இந்த பதிவில் சுந்தரகாண்டம் என்ற 5 நிமிட சுந்தரகாண்டத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துள்ளேன். இதில் இதை நீங்கள் தயவு செய்து தவறாமல் அனைவரும் படிக்குமாறு கேட்டுக்கொள்ளவும். இது நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன தைரியத்திற்கும் நம் குடும்பத்திற்கும் நம் பிள்ளைகளுக்கும் இது ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுந்தரகாண்டம் புக்குன்றது நாங்களாம் 7 நாள் சப்தாகு இல்லாட்டி 28 நாள் 18 நாள்னு எடுத்து நாங்களாம் படிப்போம். இப்போ நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் நாம் இந்த சிறிய சுந்தரகாண்டத்தை படிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஹனுமனை பற்றிய மட்டும், சீதாவை எப்படி இலங்கையிலேருந்து அவர் எடுத்துகிட்டு வந்தார், ராமருக்கு எப்படி உதவி புரிந்தார் அப்படின்றத பற்றி இதனுடைய நல்ல கருத்துள்ள ஒரு குட்டி சுந்தரகாண்டம். அதனால் இதை தயவுசெய்து படியுங்கள். நாளைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அனுமன் ஜெயந்தி என்ற காரணத்தினால் இதை பதிவு செய்யுள்ளேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனுமன் சாலிசா, ஆஞ்சநேயர் போற்றி, பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸ்லோகங்கள் நான் எல்லாமே அந்த யூடியூப்பில் கொடுத்துருக்குறேன். அந்த அனுமன் ஜெயந்தியை பற்றி நான் கொடுத்துருக்குறேன். அதில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கும். அதை எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அதையும் நீங்கள் தயவுசெய்து படிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே, இதை நம்ம ஒரு முறை படித்தாவே இது 1008 முறை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னதற்கு அர்த்தம். அதனால தான் நான் 11 முறையோ அல்லது 21 முறையோ நீங்கள் சொல்லுமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொன்றும் ஆஞ்சநேயர் இன்னுமே உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி நமக்கு நிறைய பேர் கூறிய கருத்துக்கள் நிறையவே இருக்கிறது. அதனால் அவருடைய அருளை பெறுவதற்கும் நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை படிக்க வேண்டும். இந்த 5 நிமிடம் சுந்தரகாண்டம் ஏன் படிக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 நிமிடம் ஸ்லோகம் ரொம்பவே சிறப்பானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் படித்து பாருங்களேன். நம் மனதிற்கு நாளைக்கு அமைதியை நிலைக்கும். அனைவரும் வடப்பாயசம் வைத்து ஆஞ்சநேயருக்கு வடமாலை கட்டி போட்டு அனைவரும் பூவை சாற்றி துளசி மாலையை சாற்றி வணங்குங்கள். வீட்டிற்கு ரொம்பவே செல்வம் செழிப்பும் ஆரோக்கியம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயித்தும் அரோகதா அஜாட்சியம் வாக்படுத்துவஷம் அனுமஸ்மனாத் பவைத்து ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. அஞ்சலி ஒன்றை பெற்றான் அஞ்சலி ஒன்றை தாவி அஞ்சலி ஒன்று ஆரியருக்காக ஏகி அணங்கு கண்ட அயலார் ஊரிலே அஞ்சலி ஒன்றை வைப்பான் அவன் நம்மளை அணைத்து காப்பான் இல்லாட்டி அழித்து காப்பான். வாழ்க வளம்.